ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த சம்மருக்கு சூப்பரான குளு குளு ட்ரிங்க் தான் ஒன்று பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் சப்போட்டா பழங்கள் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் உள்ள தோலை எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண சப்போட்டா பழங்களை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பழங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்க்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாமே அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் மொத்தமே பால் சேர்க்க முடியலன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 3 to 4 hours உள்ளே இருக்கட்டும். அப்புறம் எடுத்து பார்த்தோமா இந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆகி கொஞ்சம் செட் ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான சப்போட்டா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.